இனிய மெய்யன்பர்களே, அருமை சான்றோர்கள் பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். நம்முடைய தமிழ் மொழியில் தமிழ் புதையல் என்ற வரிசையில் தமிழ் இலக்கியங்களை தோண்டி பார்த்தால் தோண்ட 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 மாணிக்கங்களும் வைரங்களும் வைடூரியலுமாக எழும்பவர்களை பார்க்கலாம். சங்க கால இலக்கியங்களை இரண்டு வகையாக பிரிப்பார்கள். 11 மேல் கணக்கு, 11 கீழ்கணக்கு. 11 மேல் கணக்கு 10 பாட்டும் 8 தொகை. 11 கீழ்கணக்கு திருக்குறள் போன்ற, நாலடியார் போன்ற 18 நூல்கள், நீதி நூல்கள். சரி, இருக்கட்டும். இந்த 11 மேல் கணக்கு நூல்களில் 10 பாட்டிலே ஒரு செய்தி உண்டு. இதற்கு 10 பாட்டுன்னு ஏன் பேர் வந்தது? அடுத்து வருகிற அகநானூறு புறநானூறு இருக்கிறவங்களுக்கு 8 தொகை ஏன் நூறு வந்ததுன்னா, 10 பாட்டு நூல்களில் திருமுருகாற்றுப்படை, பொருளாற்றுப்படை, சிறுவானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, பல நூல் 10 நூல் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு பாட்டு தான். ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டா நீளமாக ஆசிரியர் பாவனை முடிஞ்சிடும். ஆக ஒரு நூல் ஒரு பாட்டு. எனவே 10 நூல் 10 பாட்டு. ஆனால் 10 பாட்டதுக்கு பேர். அகநானூறு புறநானூறு அப்படின்னா 1 400 பாட்டு. அப்போ அது தொகை. அகநானூறு தொகை நூல், புறநானூறு தொகை நூல். தொகைன்னா 100, 200, 400 உள்ள தொகை நூல். இதை காரணமாக தான் வச்சிருக்கிறாங்க. 10 பாட்டு என்றும் 8 தொகை என்றும் வைத்திருக்கிறார்கள். இதை முதல்ல புரிஞ்சுங்க. இந்த 10 பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் உண்டு. திருமுருகாற்றுப்படை, பொருளாற்றுப்படை, சிறுவானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படையெல்லாம். இதில் ஆற்றுப்படைனா என்னன்னு சொல்லி இந்த செய்தியை முடிச்சுக்கிறேன். ஆற்றுப்படுத்துதல் இதுக்கு பேர். ஆற்றுப்படை நூல்கள். என்ன ஆற்றுப்படுத்துதல்? ஆற்றுப்படுத்துதல் போயிட்டு வாப்பான்னு சொல்லி ஆற்றுப்படுத்து. ஒரு பாணன் ஒரு அரசன்கிட்ட போய் ஒரு பாடல் பாடி பரிசு வாங்கிட்டு வர்றான். வர்ற வழியில இன்னொரு பானை எதிரில் வர்றான். இவன் பரிசு வாங்கிட்டு வந்த பொருளை மறைக்கல. அந்த புத்தி இல்லை. வெளிப்படையாக அந்த பரிசை காட்டுறான். எழுதுப்பா உனக்கு இந்த பரிசு என்று கேட்டான். இந்த சோழ மன்னன் எனக்கு கொடுத்தான். நான் பாடல் பாடினேன். நீயும் போய் பாடி வாங்கிக்கொள் என்று ஆற்றுப்படுத்துவான். நான் ஒரே ஒரு செய்தி சொல்லுகிறேன். பரிசு வாங்கிட்டு வர்ற பாணனுக்கு இன்னொரு பாணன் எதிரில் வர்றான், அவற்றை காட்டக்கூடாது என்ற அந்த கெட்ட புத்தியும் இல்லை. அவனும் போய் பரிசு வாங்கிக்குவானே என்ற பொறாமையும் இல்லை. அவனும் வாங்கிக் கொள்ளட்டும் என்ற சுயநலம் இல்லா பொதுநலம். இன்னும் சொல்ல போனா தொழில் ஒற்றுமை. பொதுவாகவே நம்முடைய நாட்டில் என்னன்னா, பொறாமை யார்ட்டு வரும்னா, அவங்க குலத்தொழில ஒரே தொழில் இருக்கிறது தான் வரும். ஒரு புலவனுக்கு ஒரு புலவன் மேல பொறாமை, ஒரு வணிகருக்கு இன்னொரு வணிகன் மேல பொறாமை, ஒரு நடிகனுக்கு இன்னொரு நடிகன் மேல பொறாமை, ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு பிச்சைக்காரன் மேல பொறாமை. இது இயல்பு. ஆனால் ஆற்றுப்படை நூலை பார்த்தா, பொருள் வாங்கி வந்த பாணன் இன்னொரு பாணனை பார்த்து பொறாமப்படல, வஞ்சகம் பண்ணல. யதார்த்தமா நான் பரிசு வாங்கிட்டு வந்திருக்கிறேன்ப்பா, நீ போய் வாங்கிக்க என்று ஆற்றுப்படுத்தினான். இன்னொரு செய்தி சொல்றேன். இப்படி ஆற்றுப்படுத்தினா இவன் எங்கேயாவது போய் என்ன பண்ணுவான்? பாட்டு பாடுவான். அந்த சோழ மன்னன் நான் பரிசு கொடுத்தது ஒன்று சொல்லி அனுப்பிச்சுட்டானா, ஒரு மோசமானவன் என்று அந்த சோழ மன்னன் கஞ்சத்தனமா ஒருத்தனுக்கு கொடுத்த திரும்ப தொடர்ந்து வர்றான் பாரு என்று அவன் ஆத்திரப்பட மாட்டான். இருக்கும் வரை கொடுப்பான். இப்ப இதுல 2 விஷயம் தெரிகிறது. குடிமக்களில் ஒருவராயிருக்கிற பாணனுக்கு இன்னொரு பாணன் மீது பொறாமை இல்லை. கோமகனாகியிருக்கிற அரசனுக்கு ஒருவனுக்கு கொடுத்தே இன்னொருத்தையா வந்து நிற்கிறான், இவனை ஏண்டா அவன் அம்சா என்ற அந்த கஞ்சத்தனம் இல்லை. அப்போ வள்ளன்மை உடைய மன்னனும் பொறாமை இல்ல கள்ளம் இல்லாத மனம் கொண்ட உயர்ந்த பண்பும் அந்த காலத்தில் கோமகனுக்கும் குடிமக்களுக்கும் இருந்தது என்பதை காட்டுவதுதான் ஆற்றுப்படை நூல்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆற்றுப்படை காட்டிய ஆற்றுப்படுத்திய மக்கள் வாழ்ந்த புண்ணிய நாடு நம் தமிழகம் என்று இந்த நேரத்தில் கூறி இந்த தமிழ் புதையை முடிக்கிறேன்.